Hi viewers, Assalamu alaikum. Welcome to Asia's Tamil Kitchen. இன்னைக்கு வீடியோவில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி தான். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. குக்கர்லேயே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு இதில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆசியாஸ் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பெரிய தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் 200 கிராம் மஷ்ரூமை வெட்டி வச்சுருக்கேன். 2ஆக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கேரட்டை வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பச்சை பட்டாணி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க தாளிக்கலாம். ஒரு குக்கரில் தாளிக்க அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 3 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் பவுடரை அரைச்சிக்கிறேன். இப்போ அரைச்சாச்சு. இந்த பவுடரை நான் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெட்டி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கொஞ்சம் வதங்கினதும் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அப்புறம் கீரின பச்சை மிளகாய் ஒன்று சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி குழையிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வெட்டி வச்ச ஒரு கேரட் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கேரட்டுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். இப்போ மஷ்ரூமுக்கு சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க.
இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர். இது காஞ்ச மிளகா, மல்லி, ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சது. இது உங்ககிட்ட இல்லைன்னா 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மஷ்ரூமில் தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்க்கலாம். நான் 2.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம 3.25 கப் தண்ணி சேர்க்கணும். குக்கரில் வைக்கிறதுனால. பாத்திரத்தில் வைக்கிறதா 1க்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 2.5 கப்னால் 5 கப் தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் 3.25 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் மூடி போட்டு வைக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ 2.5 கப் அரிசி எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் ஃப்ளேம் ஹையில் வச்சு வைங்க. இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அப்படியே ஸ்டவ் டாப்லேயே இருக்கட்டும். அப்படியே நம்ம தம் போட்டுடலாம். இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இப்போ ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஆசியாஸ் தமிழ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.